அல்லது வேறு ஒரு பெண்ணின் கழுத்தில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட செயினை போட்டு அதே ஏரியாவில் மீண்டும் நடமாட விட்டு செயின் ஸ்நேச்சருக்கு வலை விரிக்கலாம். அந்த ஏரியாவில் சிசிடிவி இல்லை என்பதால் அவர்கள் தைரியமாக வந்து வழிப்பறியில் ஈடுபட வாய்ப்புள்ளது. அப்போது கையும் களவுமாக பிடிக்கலாம். யாரா இருக்கும்? நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் எனக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரா இருக்கும்? நேர்ல சொல்லாம ஏன் இப்படி எழுதி போடணும்? குட் மார்னிங் சார். என்ன எவ்வளோ காலையில்? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?